இன்றைக்கு மேன்மை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலெல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உம்மை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. இன்று உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வைராக்கியமாய் சொல்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்போது எந்த மனிதனாலும் உங்களை ஒதுக்கி கீழ்ப்படுத்தவே முடியாது. கர்த்தர் தருகிற மேன்மை நிரந்தரமானதும் மேன்மையானதும் ஆகும். மோசேக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு பெரிய பொறுப்பை அவரது கையில் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பு. கானானில் உள்ள ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு. தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொறுப்பு என பல பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எப்படி நான் இதை செய்து முடிப்பேன்? ஜனங்களோ முரட்டாட்டமான முறுமுறுக்கிற ஜனங்களாய் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி எனக்கு கீழ்ப்பட்டிருப்பார்கள் என்று கலங்கிய யோசுவாவை கர்த்தர் மனதுருக்கத்தோடு நோக்கி பார்த்து, உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அவர் சொன்னபடியே யோசுவாவை அன்றைக்கு மேன்மைப்படுத்தினார். ஆம், கர்த்தர் உங்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் சித்தமாயிருக்கிறார். அது ஒருவேளை ஒரு பதவி உயர்வாய் இருக்கலாம், அல்லது புதிய பொறுப்புகள், உத்தரவாதங்கள் உங்களுக்கு தரப்படலாம். கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கிறதினால் அதை இன்றைக்கே செய்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமம் 29:12. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அவருடைய பலத்த கரத்தில் தாழ்மையோடு அடங்கியிருக்க வேண்டும் என்பதே அது. மேலும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 என்று வேதம் சொல்லுகிறது. சிலரை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்போது மனமேட்டிமை ஆகி விடுகிறார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு கர்த்தர் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் கொடுத்தபோது அவர் தன்னை தாழ்த்தாமல் பெருமை அடைந்து விட்டார். பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையிலேயே உலாவி, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரபாத்துக்கு என்று ராஜ்யத்தை அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்ப்பாய். தானியேல் 4:30-32 என்று உரைத்து பெருமை காரணமாக அவர் உடனே மனுஷரினின்று தள்ளப்பட்டு மிருகம் போலானார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஏற்கனவே உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நினைவிற்கு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20.